செல்வம் இருந்தாலும் மழலை செல்வம் இல்லை என்றால் அது வேற்று வாழ்க்கை ஆகிவிடும். ஏழையாக இருந்தாலும் பணக்காரராக இருந்தாலும் அந்த குடும்பத்துக்கு குழந்தை பேருதான் முதன்மையானதாக கருதப்படுகிறது. திருமணமாகி பல ஆண்டுகளாகியும் கருத்தரிக்காதவர்கள் கருத்தரித்திருந்தாலும் உடனுக்குடன் அது தங்காமல் சிதைந்து போவது, தாய்க்கும் குழந்தைக்கும் பிரச்சனை ஏற்படுவது, இப்படி எத்தனையோ உள்ளன. மருத்துவ உலகம் இதில் எவ்வளவோ முன்னேறி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இருப்பினும் அத்தகைய மருத்துவ துறையை சேர்ந்த மருத்துவர்களே சில நேரங்களில் மனித சக்தி மருத்துவ சக்தியை விட தெய்வ சக்தி ஒன்றுள்ளது என்றுதான் நம்புகிறார்கள். தம்மை நம்பி வந்தவர்களுக்கு வழிகாட்டுகிறார்கள். அப்படி தெய்வ சக்தியை நம்பும் மக்களுக்கு பலனளிக்க எத்தனையோ ஆலயங்கள் இருப்பினும் திருக்கருகாவூர் கருகாத்த நாயகி அம்மன் கண் கண்ட தெய்வமாக விளங்குகிறாள். இந்த திருக்கோவில் அமைந்திருக்கும் ஊரில் வசிக்கும் பெண்களுக்கு கருசிதைவு ஏற்பட்டதில்லை என்று உறுதியுடன் சொல்கிறார்கள். குழந்தை பேறு வேண்டியும் சுகப்பிரசவம் நடைபெற வேண்டியும் தமிழகம் மட்டுமின்றி பிற மாநிலங்களில் இருந்து பக்தர்கள் வந்து போகிறார்களாம். குழந்தை பேறு இல்லாதவர்கள் இங்கு வந்து அம்பிகையில் திருப்பாதத்தில் வைத்து மந்தரித்து கொடுக்கப்படும் நெய்யை 48 நாட்கள் தொடர்ந்து இரவில் சாப்பிட்டு வந்தால் நல்ல பலன் உண்டாம். அதே போல கருவுற்ற பெண்கள் சுகப்பிரசவம் அடைய அம்பிகையின் அருள் பெற்ற விளக்கெண்ணெயை அடிவயிற்றில் தடவிக்கொள்வது உரிய பலனை தரும் என்பதும் நம்பிக்கை. திருமணம் நடப்பதற்கும் திருமணமாகி கருத்தரிப்பதற்கும் பெண்கள் இந்த கோவிலுக்கு நேரில் வந்து அம்பாள் சன்னதியில் உள்ள வாசல் படியை நெய்யால் மெழுகி கோலமிட்டு அர்ச்சனை செய்து வழிபட்டு செல்கிறார்கள். நேரில் வர இயலாதவர்களும் தபால் மூலம் பிரசாதம் அனுப்பி திட்டமும் கோவிலில் நிர்வாகத்தால் செய்யப்படுகிறதாம். பக்தர்களின் பிரச்சனைகளை தீர்த்து அவர்களது பிரார்த்தனை பலித்ததும் தம்பதி சமேதராகவும் தாய் தனது குழந்தையை ஏந்தி கொண்டு ஆலயத்திற்கு வருகிறார்கள். பின்னர் அம்பாளின் சன்னதிக்கு வந்து தங்களின் சக்திக்கேற்ப கற்கண்டு, வாழைப்பழம், பணம், சர்க்கரை போன்றவற்றை எடைக்கு எடை துலாபாரம் தருகிறார்களாம். மேலும் அம்பாளுக்கு அபிஷேக ஆராதனை செய்வதும் புடவை சாத்துவதும் திருக்கோவிலில் நாளும் காணக்கூடிய அற்புதமான காட்சிகளாகும். அம்பிகை சன்னதியிலேயே ஒரு துலாக்கோலும் இருக்கிறதாம். இந்த திருக்கோயிலானது தஞ்சாவூரில் இருந்து கும்பகோணம் செல்லும் சாலையில் பாபநாசத்தில் இருந்து தெற்கே 6 கிலோமீட்டர் தொலைவிலும், தஞ்சாவூர் நாகப்பட்டினம் நெடுஞ்சாலையத்தில் இருந்து வடக்கே 10 கிலோமீட்டர் தொலைவிலும் விருத்த காவேரி என்னும் வெற்றாற்றின் கரையில் அமைந்துள்ளது திருக்கருகாவூர் திருத்தலம். பஞ்ச ஆரண்ய தலங்களில் முதலில் தரிசிக்க வேண்டிய தலமாகவும் சனத்குமார முனிவரால் நாதருக்கு எடுத்து சொல்லப்பட்ட பெருமைக்குரிய தலமாகவும் இந்த ஆலயம் விளங்குகிறதாம். திருக்கருகாவூரில் வீற்றிருக்கும் கற்பர சாம்பிகை என்னும் கருகாத்த நாயகி அம்மனை போற்றி நாமும் வழிபெறும். இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய சஜஷன்களை கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் இது போல பல ஆன்மீக உண்மைகளையும் கோவில் ரகசியங்களையும் பற்றி தெரிந்து கொள்ள டெம்பிள் ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.